எங்கள் அப்பா கூடலாம் எனக்கு வந்து பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சதில்ல. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எப்பயுமே வேலை 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 அப்படி தான் இருப்பார். ஆனால் அந்த ஜென்ரேஷனோட அப்பாங்களுக்கு அப்படி தான் இருந்தது. ஏதாவது வேலை செஞ்சு காசு சம்பாரித்து நம்ம குழந்தைய நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கிடணும் அப்படின்னு. ஆனால் இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. வியானே அவங்க அப்பாவையும் பார்க்குறீங்களா? உள்ளத்தாச்சி மாதிரி ஆல்பர்ட் வந்து இங்கேயே தான் நின்றுட்டுருக்காரு ரொம்ப நேரமாக. எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வியான் வந்து இதில் மேலே ஏறி வந்துட்டுருக்கானா. இப்போ அவன் எதில் வரானோ அதுலேருந்து வந்து அவனை பிடிக்கணும். கீழே வந்து டம்முன்னு இடிச்சிடக்கூடாதாம்மா குழந்தைக்கு. அதனால வந்து அவங்க அப்பா வந்து இதில் வா அதில் வா அப்படின்னு அவன் எதில் வரானோ அதில் போய் நின்று அவனை கீழே வரும்போது பிடிக்கணும். பாருங்க, எனக்கு வந்து இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்க அவங்க அப்பா கூட ரொம்ப சூப்பராக குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த ஜென்ரேஷன் டேட்ஸ் வந்து சூப்பர் ப்ரொடெக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று. ஸோ உங்களுக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வரமாட்டான் வீட்டுக்கு. இப்போ கூப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் 100 ரவுண்டு கூட அந்த சர்க்கிளில் தான் விளாடுவான். வீட்டுக்கு வரமாட்டான். இவனும் அங்கேயே தான் நிற்பான்.